யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியாம உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண மனிதர், உங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை செய்யறவர், உங்க கூட டீ குடிக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிப்பாரு, ஆனா அவரோட ரியல் வேலை ஸ்பை வேலை. சினிமாவில் பார்க்கும்போது ஃப்ளாஷியாக இருக்கும், ஆனால் ரியல் ஸ்பை சைலண்டாக பேஷண்ட்டாக ஆல்மோஸ்ட் இன்விசிபிளாக இருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஸ்பைனா யார்? துரந்தர் மாதிரி ரியல் லைஃப் மீனிங் லூஸ் பண்ணவனா ஸ்பை ஆவானா? அஜித் தோவால், ரவீந்திர கௌஷிக் மாதிரி ரியல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பை என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறான், டெட் ட்ராப், சீக்ரெட் கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ஸ்பையை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அண்ட் எப்படி க்ரூம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஃபைனலி, நீங்கள் ஸ்பை ஆக முடியுமா? இது ரொம்ப முக்கியம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்பைனா யார்? சிம்பிளாக சொன்னால், ஸ்பைனா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற ஒரு ஆள். ஆனால் நார்மல் இன்ஃபர்மேஷன் இல்லை. கண்ட்ரியோட சீக்ரெட்ஸ், மிலிட்ரி பிளான், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபைனலி டெக்னாலஜி ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு மெயின் ஆள் தான் ஸ்பை. வார் நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணுற ஒரு ஆள் தான் ஸ்பை. ஏன்னா இன்ஃபர்மேஷன் இருந்தால் டெசிஷன் மேக்கர்ஸ் கரெக்டாக ரியாக்ட் பண்ண முடியும் ஆன் டைம். ஸோ ஸ்பை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள். இப்போ துரந்தர் ஸ்டைலில் மீனிங் லூஸ் பண்ண ஆட்கள் தான் ஸ்பை ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஸ்பை ஆன பிறகு அவங்க ஐடென்டிட்டி லூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி இல்லை, ரியல் மீனிங் இல்லை. இதில் ஒரு ட்ரூத் இருக்குது. ஸ்பைக்கு 2 லைஃப் இருக்கும். ஒரு லைஃப் வேர்ல்டுக்கு தெரியும், இன்னொரு லைஃப் யாருக்குமே தெரியாது. இது சைக்கலாஜிக்கலி ரொம்ப டஃப். பிகாஸ் இயர்ஸ்க்கு அவங்க ரியல் ஐடென்டிட்டியை மறந்து லிவ் பண்ணிட்டு இருப்பாங்க. We always talk about disguise as though it's an onion. Whether you're building it or whether you're peeling it off. It's almost transparent layers. And when you get enough of them going, you disappear and this other person is in the room. இப்போ ஸ்பைஸை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்பைஸை ரேண்டமாக ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க, ஜாப் இன்டர்வியூ போட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி யூஸ்வலாக பார்க்குற 3 குவாலிட்டி: எமோஷனல் கண்ட்ரோல், ப்ரெஷரில் காமாக சில்லாக இருக்கானா. நம்பர் 2, ஆப்சர்வேஷன் ஸ்கில், பார்க்குற எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணுறானா. நம்பர் 3, மெமரி பவர். ஸ்பை நிறைய டாக்குமெண்ட்டை கேரி பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் அவன் மைண்டில் கேரி பண்ணுவாங்க. அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அவனுக்கு முக்கியமான ஸ்கில் ஆப்சர்வேஷன் ஸ்கில் அண்ட் மெமரி பவர். அண்ட் அவன் அப்படியே பிளெண்ட் ஆகி மக்களோட மக்களாக இருக்கணும். இஃப் யூ லுக் லைக் அ ஸ்பை, யூஆர் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஸ்பைஸ். இப்போ முக்கியமான கேள்வி, உங்களால் ஸ்பை ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா ரொம்ப சில ஆட்களுக்கு தான் அந்த குவாலிஃபிகேஷன் ப்ராசஸை தாண்டி வருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டிப்ளமேட்ஸ், ஜேர்னலிஸ்ட், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அண்ட் தென் மேபி ஈவன் பிஸ்னஸ்மேன். இது ஏன்னா இவங்களுக்கு நேச்சுரலாக இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஸ்பை டெக்னிக்கில் அவங்க கற்றுத்தர ஸ்கில்ஸ் என்னென்னா, சர்வேலன்ஸ் டிடெக்ஷன், கோடட் கம்யூனிகேஷன், சைக்காலஜிக்கல் மேனிப்புலேஷன் அண்ட் ஐடென்டிட்டி பில்டிங். இந்தியாவோட 2 ஃபேமஸ் ஸ்பைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில், நம்பர் 1 ரவீந்திர கௌஷிக். அவரை காலேஜ் டேஸ்லேயே ரெக்ரூட் பண்ணாங்க. ட்ரைனிங்க்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் ஒரு வெறும் ஸ்பை மட்டும் இல்லைங்க, ஃபுல் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டு, ரிலீஜனை சேஞ்ச் பண்ணிட்டு, நேமை சேஞ்ச் பண்ணிட்டு, ஆக்சன்ட்டையும் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் பாகிஸ்தான் மிலிட்ரியில் ஆர்மி ஆஃபீஸர் லெவலுக்கு ரீச் பண்ணார். ஒரு நிமிஷம் இது ப்ராசஸ் பண்ணுங்க. பாகிஸ்தான் ஆர்மியில் மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தார். இயர்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு அவர் இந்தியாவுக்கு பாகிஸ்தானோட மிலிட்ரி சீக்ரெட்ஸை லீக் பண்ணார். அவர் யூஸ் பண்ண டெக்னிக் வந்து டீப் கவர் இன்ஃபில்ட்ரேஷன். இதே கான்செப்ட் தான் துரந்தரில் காமிக்கிறாங்க. ஹீரோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டியில் எனிமி டெரிட்டரிக்குள்ளே பிளெண்ட் ஆகிற மாதிரி. ஸோ இது ரியலாக யூஸ் பண்ணவர் வந்து ரவீந்திர கௌஷிக். நவ் கமிங் டு அஜித் தோவால், மாஸ்டர் ஆஃப் அண்டர் கவர் இன்டெலிஜென்ஸ். அஜித் தோவால் பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அதில் அவர் என்னெல்லாம் இந்தியாவுக்கு பண்ணியிருக்காருன்னு இருக்கும். இவர் ஒரு லெஜெண்டரியான இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். இன்னைக்கு இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். இவர் யங் ஏஜில் அவர் பாகிஸ்தானில் அண்டர் கவராக இருந்தார். லோக்கல் கம்யூனிட்டி கூட பிளெண்ட் ஆகி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணார். இந்த டெக்னிக்கு பேர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். டெக்னாலஜி இல்லை, மிஷின்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஹியூமன் சோர்சஸ். துரந்தரில் கூட ஹீரோ லோக்கல் கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற சீன்ஸ்லாம் இருக்கும்.
இது இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ என்னெல்லாம் டெக்னிக்ஸ் ஸ்பைஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் காமன் டெக்னிக் இஸ் டெட் ட்ராப்ஸ். டெட் ட்ராப்ஸ்னா என்னன்னா, ஸ்பை கலெக்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை ஹிடன் லொக்கேஷனில் வச்சு போடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுக்குள்ளே அதை சொருகி அப்படியே கீழே போட்டுருவாங்க. பார்க் பெஞ்ச் கீழேயோ இல்லை அவங்க நடந்துட்டு இருக்கும்போதே அப்படியே கீழே போட்டுருவாங்க. அதுதான் அதுக்கு பேர் டெட் ட்ராப்ஸ். சடனாக ஒருத்தன் ஒரு கல்லை அங்கங்கே போட்டான்னா இனிமேல் அது உண்மையிலே கல்லா இல்லை கல்லுக்குள்ளே எதையா செதுக்கி வச்சிருக்கானான்னு பாருங்கள். செகண்ட் டெக்னிக் என்னென்னா ப்ரஷ் பாஸ். இது இன்னுமே சட்டிலான டெக்னிக். க்ரௌடில் வந்து 2 ஸ்பை நடந்துட்டு இருக்கும்போது சடனாக லைட்டாக டச் பண்ணி அப்படியே ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஒரு மைக்ரோ ஃபில்மோ ஒரு யூஎஸ்பியோ இல்லைன்னா ஒரு குட்டி கோடட் மெசேஜ். அது நம்ம யாருக்குமே புரியாது. பட் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். க்ரௌடில் இருக்கும்போது எவனாவது ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறானான்னு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஸ்பைஸை எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்பை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு சில சிக்னல்ஸ் யூஸ்வலாக கிடைக்கும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் ட்ராவல். அவன் எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டு இருப்பான். அப்புறம் ஃபாரினில் அவனுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கிறது வந்து தெரிய வரும். ஏன்னு கேட்டால் ஒரு ப்ராப்பரான ஆன்சரே இருக்காது. அப்புறம் என்கிரிப்டடாக பேசிகிட்டு இருப்பான் பீப்புள்கிட்ட. அது வந்து ஒரு தேர்ட் பர்சன் பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அண்ட் தென் ஃபைனலி சீக்ரெட் மீட்டிங்ஸ், தேவையில்லாத மீட்டிங்ஸ் விச் ஹேவ் நோ கான்டெக்ஸ்ட். அண்ட் தென் யாராவது கேட்டாலும் அவருக்கு ப்ராப்பரான பதில் இருக்காது. சம்டைம்ஸ் ஸ்மால் மிஸ்டேக்கில் தான் பிக்கெஸ்ட் ஸ்பை கூட எக்ஸ்போஸ் ஆவார். ரவீந்திர கௌஷிக் கூட ஃபைனலாக கேப்ஷன் ஆனது வந்து ஒரு கம்யூனிகேஷன் செயினில் ஒரு குட்டி எரர்னால தான். நவ் இப்போது ஸ்பை ஆகிறது எப்படி, ஸ்பை என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸ்பை நீங்கள் பண்ணுமா அண்ட் தென் ஸ்பையிங் இஸ் இட் மாரலி ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரே ஏரியா. ஒரு சைடில் ஸ்பை வந்து வாரை ப்ரிவென்ட் பண்ணாலுமே, இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்களோட கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணாலுமே, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பையிங்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட சீக்ரெட்ஸை திருடுறது, சம்டைம்ஸ் ஈவன் டீஸ்டெபிளைஸ் பண்ணுறது. ஸோ இன்டெலிஜென்ஸ் வேர்ல்டில் செக்யூரிட்டி அண்ட் டிசெப்ஷன் ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் ஸ்பையிங். இது ஒரு சைலண்ட் வார் மாதிரி. ஹிஸ்ட்ரியில் நிறைய சோல்ஜர்ஸ் வார் வின் பண்ணுறதை பற்றி போட்டிருப்பாங்க. சோல்ஜர்ஸை விட ஸ்பைஸ் தான் நிறைய வாரை வின் பண்ணியிருப்பாங்க, சைலண்டாக, இன்விசிபிளாக. ஆனால் அவங்க சக்ஸஸ் யாருக்குமே தெரியாது. ஃபெயிலியர் ஃபுல் வேர்ல்டுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு க்ரௌடட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது ஜஸ்ட் ரிமெம்பர், அந்த க்ரௌடில் ஒரு ஸ்பை இருக்கலாம்.